வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ முள்ளங்கி நிறைய நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கிறதால இப்போ தினமும் 1 அல்லது 2 முள்ளங்கிகள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இல்லைனா வாரத்திலேயாவது ஒரு தடவையாவது முள்ளங்கியை நம்ம சமைத்து சாப்பிடணும். இப்போ முள்ளங்கியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா பச்சையாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் போல் நறுக்கி சாலட் செஞ்சு அதை துவையலாக அரைக்கலாம், ஜூஸ் பிழிஞ்சு குடிக்கலாம். இது நீரேற்றத்திற்கும் செரிமானத்திற்கும் நல்லது. சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது பொரியலாகவோ கூட்டு, சூப்பு, பச்சடி போன்ற பல உணவுகளை நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்குது. முள்ளங்கி இலைகள், பூக்கள், விதைகள் என அனைத்து பாகங்களுமே மருத்துவன்மைகள் இருக்குங்க. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கிங்க. இப்போ முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான அமைப்பு அது எப்போதுமே சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ முள்ளங்கி அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கும். மேலும் இது பித்தநீர் உற்பத்தியை உங்களுக்கு சீராக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பை உங்களுக்கு பாதுகாக்கப்படும். உடலில் நீர் தேக்கமடைவது உங்களுக்கு தடுக்கும். ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கியே நீரேற்றம் நிறைந்தது. இது உடலுக்கு போதுமான அளவுக்கு நீரேற்றத்தை கொடுத்து செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இதனால் செரிமானமாகும். செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. வயிறு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம முள்ளங்கி உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை அந்த பாதிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த முள்ளங்கி கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கான என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கழிவுகள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை நமக்கு கொடுக்கும். ஸோ அதில் முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால கல்லீரலிருந்து அந்த நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. எனவே முள்ளங்கி அடிக்கடி சாப்பிடும்போது அந்த நச்சு கிருமிகள் எதுவும் இருக்காது, வீக்கம் எதுவும் கல்லீரலில் ஏற்படாது, கொழுப்பு படிவுகள் எதுவும் ஏற்படாது. இவை அனைத்தும் நீக்கப்பட்டு கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக கல்லீரல் செயல்பட ஆரம்பிக்கும். அதனுடைய செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தானே ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய பழுதுகளை சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பாக தான் கல்லீரல் இருக்குது. அப்படிப்பட்ட உறுப்பை நம்ம பழுதடைய வைக்கக்கூடாது. ஏன்னா எந்த உடல் உறுப்புகளுமே பிரச்சனைகள் ஏற்படும் போது அறிகுறிகள் தென்படும். ஆனால் நமக்கு கல்லீரல் மட்டும்தான் 50% பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமே அறிகுறிகளை 50% பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் காட்டும். ஸோ அதனால் முன்னாடியே கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும்னா முள்ளங்கி உணவுகள் சேர்த்துக்கொண்டு கல்லீரலுடைய செயல்பாட்டை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த செல் பரவல் சேதத்தை தடுக்குது மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்குங்க. முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது நெஞ்சில் தேங்கியிருக்கக்கூடிய சளி எல்லாம் முறிச்சு உடனடியாக நிவாரணத்தை கொடுக்கிறதோட உடலினுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் நமக்கு அதுவும் தடுக்குங்க. ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். அதுக்கு தான் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கொள்ளணும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கும் முள்ளங்கி நம்ம எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு உடலில் பாய்ச்சும். ஸோ நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களில் தான் நம்ம பிபி ப்ராப்ளம், அதாவது பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து விடுபடணும்னா பொட்டாசியம் சத்து இருக்கக்கூடிய முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ள முடியும். ரத்த அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். ஸோ ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்த பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் முள்ளங்கி மிகவும் நல்லது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய இதய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தும். ஏன்னா பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய போதுமான ரத்த ஓட்டமும் கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனையும் ஏற்படும். ஸோ அதனால் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கூட நீங்கள் முள்ளங்கி உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் இருக்குது. எனவே நீங்கள் இந்த முள்ளங்கி
அடிக்கடி உணவுகள் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து உங்களுக்கு விரைவில் குறைய ஆரம்பிக்கும். முள்ளங்கியில் அதிக அளவு நீர் சத்து மற்றும் நார் சத்து இருக்குங்க இல்லையா, இதுவே உங்களுடைய வயிற்றை வந்து நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும், பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கரைத்து ஆற்றலாக மாற்றிடும். ஸோ கொழுப்புகள் எனர்ஜிஸ் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் தொப்பையெல்லாம் உங்களுக்கு வந்து குறையும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. முள்ளங்கி எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளை பெற்று நலம் பெற ஆரம்பிங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.